அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். இந்த உலகில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நமக்கு ஒரு விருப்பம் வருகிறது. அந்த விருப்பம் நிறைவேறுவதற்குண்டான செயல்பாடை செய்வதற்குண்டான அறிவை பெற்று அதன் வழியில் செயல்பட்டு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளில் அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தால் அடைகின்ற மாற்றங்கள் சிறந்ததா அல்லது மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக வயது கூடுவதற்கு தகுந்தது போல அனுபவங்கள் கிடைத்ததாக அதற்கு தகுந்த வேஷங்களை போட்டுக்கொள்ளும் வாழ்க்கை முறை நிறைவை தருமா என்பதை பற்றி முன்னோர்கள் சொன்ன கதைகளின் மூலம் உண்மையை தெரிந்து கொள்வோம். பழங்காலத்தில் ஒரு ஆசிரமம், அதாவது அன்றைக்கு குருகுல கல்வி முறைதான் இருந்தது. மாணவர்களெல்லாம் ஆசிரியர் இருக்கும் இடத்திற்கே தேடி சென்று ஆசிரியருடன் தங்கி வாழ்வியல் பாடமுறையையும் கற்று தேறுவார்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு குருகுலத்தில் நீண்ட காலம் கல்வி பயின்ற மாணவர்கள் ஆசிரியர் ஒரு நாள் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது புனித நதிகளை பற்றியும் தெய்வீக திருத்தலங்களை பற்றியும் அதன் சிறப்புகளையும் பெருமைகளையும் கூறி பாடம் நடத்தி முடித்தார். இதை கேட்ட மாணவர்களுக்கு புனித நதிகளில் நீராடினாலும் தெய்வீக திருத்தலங்களில் வழிபாடு செய்வதாலும் நமக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும், அதனால் விரைவாக நிறைய பலன்களை நாம் அடைய முடியும் என்று எண்ணினார்கள். அதனால் குருதேவரை அழைத்து கொண்டு புனித நதிகளில் நீராடுவதற்கும் புண்ணிய தலங்களை சென்று தரிசிப்பதற்கும் ஒரு ஆன்மீக யாத்திரை செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சீடர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவாக எடுத்து ஒரு நாள் குருதேவரை சந்தித்து, குருவே, நாம் எல்லாம் நீங்கள் சொன்ன புனித நதிகளில் நீராடிவிட்டு புனித ஸ்தலங்களில் சென்று வழிபட்டு வருவோம் என்று கூறினார்கள். மாணவர்களின் மனதில் உள்ள எண்ணத்தை அறிந்த குருதேவர், பயணம் சரியானதுதான், ஆனால் என்னால் வர முடியாது, எனது உடல்நிலை அதற்கு தகுந்தது போல் இல்லை என்று கூறிவிட்டு தன்னிடம் பல காலமாக இருந்து கல்வி கற்று சேவை செய்து வரும் சீடரை அழைத்து, நாம் இதற்கு முன்னால் சென்று வந்த புனித தலங்களுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் இவர்களை அழைத்து சென்று வா என்று கூறினார். அவர்கள் விடைபெறும் சமயத்தில் குருதேவர் அனைவரையும் அழைத்து ஒரு மாங்காயையும் பாகற்காயையும் கொடுத்தார். நீங்கள் எந்தெந்த புனித நதிகளில் குளிக்கிறீர்களோ அந்தந்த நதிகளில் இந்த மாங்காயை பாகற்காயை குளிப்பாட்டுங்கள். எந்தெந்த திருத்தலங்களுக்கு செல்கிறீர்களோ அங்கெல்லாம் இவற்றை எடுத்து செல்லுங்கள். இதில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அதை வீணாக்கக்கூடாது. அதை மீண்டும் பத்திரமாக கடைசியில் என்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறினார். மாம்பழத்தையும் பாகற்காயையும் வாங்கி கொண்ட சீடர்கள் குருதேவரிடம் விடைபெற்று புனித யாத்திரைக்கு கிளம்பினார்கள். ஒரு சில நாட்களிலேயே மாங்காய் பழுக்க ஆரம்பித்து விட்டது. பாகற்காய் அப்படியே இருந்தது. குருதேவர் சொல்லி இருக்கிறார், பொருளை வீணாக்கக்கூடாது என்று. பழுத்த மாம்பழத்தை பசிக்கு அனைவரும் தின்று விட்டார்கள். மீதி கொட்டைதான் இருந்தது. அதை எடுத்து வைத்து கொண்டார்கள். பாகற்காய் அப்படியே இருந்தது. புனித நதிகளில் நீராடும் போது மாங்கொட்டையும் அதில் முக்கி எடுத்தார்கள், பாகற்காயையும் முக்கி எடுத்தார்கள். புனித யாத்திரையை முடித்து கொண்டு சீடர்கள் அனைவரும் திரும்பி வந்து குருகுலத்தை அடைந்து குருதேவரை சந்தித்தார்கள். குருதேவர் சீடரிடம் கேட்டார், பயணங்களெல்லாம் எவ்வாறு இருந்தது என்று. அனைத்தும் சிறப்பாக இருந்தது. நல்ல தரிசனம். அவரவர்கள் கண்ட காட்சியை உணர்ச்சி பெருக்கால் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினார்கள். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்ட குருதேவர், சரி, உங்களிடம் நான் கொடுத்த மாங்காயும் பாகற்காயும் எங்கே என்றார். ஒரு சிலரிடம் கொடுத்த மாங்காய் பிஞ்சாக இருந்ததால் மிகவும் சுண்டி வதங்கி கரிய நிறத்தில் இருந்தது. ஒரு சிலர் மாங்கொட்டைகளை மட்டும் கொடுத்தார்கள். பாகற்காயை கொடுத்தவர்கள் அப்படியே பாகற்காயாக கொடுத்தார்கள். ஒரு சில பாகற்காய் லேசாக பழுத்திருந்தது. சமைப்பதற்கு தகுந்தது போல் இருந்த பாகற்காயை குருதேவர் சமைக்கச் சொன்னார். மாங்கொட்டைகளை எல்லாம் மண்ணில் புதைக்கச் சொன்னார்.
உணவு நேரத்தில் எல்லோருக்கும் பாகக்காய் பரிமாறப்பட்டது. இப்போது அனைவரும் உணவை உண்ணத் தொடங்கியதும் குருதேவர் கேட்டார், பாகக்காய் இனிக்கிறதா என்றார். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாவக்காய் எப்படி சுவாமி இனிக்கும், அது கசக்கத்தானே செய்யும் என்றார்கள். குருதேவர் சீடரிடம் கேட்டார், புனித நதிகளில் பாகக்காயை குளிப்பாட்டினீர்கள், மாங்காயையும் குளிப்பாட்டினீர்கள், புண்ணிய திருத்தலங்களுக்கெல்லாம் எடுத்து சென்றீர்கள். இப்பொழுது அந்த பாகக்காய் குணம் மாறி இருக்க வேண்டுமல்லவா? அதன் கசப்பின் சுவை போயிருக்க வேண்டுமல்லவா என்று சீடர்களை பார்த்து கேட்டார். சீடர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். உணவை அருந்துங்கள் என்று கூறிவிட்டு ஒரு வாரம் கழித்து மாங்கொட்டையை விதைத்த இடத்திற்கு அனைவரையும் அழைத்துச் சென்றார். மாங்கொட்டையிலிருந்து முளப்பு ஏற்பட்டு துளிர்விட ஆரம்பித்திருந்தது. அப்போது சீடர்கள் அனைவரும், குருதேவரே, எங்களிடம் மாங்காயையும் பாகற்காயையும் கொடுத்தீர்களே, அதற்கான விளக்கத்தை கூறுங்கள் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு உயிரும் இந்த உலகில் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். மனிதன் அதில் உயர்வானவனாக கருதப்படுகிறான். ஏனென்றால் தான் செய்யக்கூடிய செயலில் எது உயர்வானது எது தாழ்வானது என்று ஆராயக்கூடிய அறிவு அவனுக்கு உண்டு. அதை கொண்டு அவன் தன்னிடம் உள்ள குறை நிறைகளை ஆராய்ந்து குறைகளை நீக்குவதற்குண்டான செயலில் ஈடுபட்டால் அவன் நிலை உயர்ந்து கொண்டே போகும். தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளவனாக ஆவான். அவன் நிம்மதி உடையவனாகவும் மகிழ்ச்சி உடையவனாகவும் இருப்பான். நான் உங்களுக்கு கொடுத்த மாங்காய் அப்போதே நீங்கள் சாப்பிட்டிருந்தால் அது புளிப்புச் சுவையுடன் இருக்கும். அதனுடைய செயல்பாடு சரியாக இருந்து மாற்றம் ஏற்பட்டதால் அது பழுத்து இனிப்புச் சுவையாக மாறியது. பழுத்த மாம்பழத்தை அப்படியே வைத்திருந்தால் அது அழுகி வீணாகப் போகும். கிடைத்த சரியான அறிவையும் அனுபவத்தையும் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். அதனால்தான் மாம்பழம் வீணாவதை தடுக்க வீணாகாமல் இருக்க வேண்டும், அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினேன். மாம்பிஞ்சாக இருந்ததெல்லாம் சுருங்கி வற்றி மீண்டும் முளைக்க முடியாத அளவுக்கு ஆகியிருக்கும். அதாவது அறிவை சரியாக பயன்படுத்த தெரியாமல் போனால் இவ்வாறு தான் கீழ்நிலைக்கு போகும். அதனால் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது. பாகற்காயும் அப்படித்தான். எத்தனை புனித நதிகளில் நீராட்டினாலும் புண்ணிய தலங்களுக்கு எடுத்து சென்றாலும் அதன் குணம் மாறுவதே இல்லை. அதுபோல மனிதர்களில் பெரும்பான்மையானோர் எத்தனை திருத்தலங்களுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் சென்று நீராடினாலும் அவர்களின் குணம் மாறுவதே இல்லை. தனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேஷம் தரித்து கொண்டு ஊரை வேண்டுமானால் ஏமாற்றலாம். குணம் மாறாமல் எந்த புண்ணிய தலங்களுக்கு சென்றாலும் பலன் கிடைக்காது. அதனால் சீடர்களே, முதலில் நம்மிடம் உள்ள குணத்தின் குறைகளையும் நிறைகளையும் ஆராய்வோம். குணக்குறைகளை நீக்குவதற்கான வழிகளை கடைபிடித்து நம்மை மேம்படுத்திக் கொள்வோம். அப்படி மாற்றிக்கொண்டு புண்ணிய தலங்களுக்கும் புனித நதிகளில் சென்று நீராடினால் அவற்றின் முழுமையான தன்மையை நாம் உணர முடியும். மாங்காய் பழமாகி மற்றவரின் பசியை போக்கி மீண்டும் அது அடுத்தவருக்கு பயன் தரும் வகையில் முளைத்து மரமாகி பயன் செய்வதை போல நமது வாழ்க்கையும் இருக்க வேண்டும். நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் முதலில் நமது குணத்தில் உள்ள குறைகளை மாற்றுவோம் என்று சீடர்களுக்கு கூறினார். அன்றிலிருந்து அந்த குருகுலத்தில் சீடர்களெல்லாம் தங்களுடைய குணத்தில் உள்ள குறைகளை ஆராய்ந்து அவற்றை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த சீடர்களின் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நிம்மதி வந்து கொண்டிருந்தது. நாமும் குறைகளை களைந்து நிம்மதியை பெறுவோமா? நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.